ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் ரவையும் எடுக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவை நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து திக்காகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், ரவை தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஆற வேண்டாம். வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இதை நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ரவை எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா டைட்டாக இருக்குன்னு, ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடாது. இப்போ இதை 2ஆக பிரித்து எடுத்துருங்க. பிரிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை திரட்டுறதுக்கு ஒரு மணம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு அதில் இந்த மாவை வச்சுட்டு கையாலேயே ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு நல்லா அந்த மாவில் புரட்டிக்கோங்க. நல்லா புரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா திரட்டிக்கலாம். திரட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம். தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஷேப்பு சைஸு ரெண்டுமே உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவுலையும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் அதை தேய்ச்சிட்டு இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்னஸ் தேவையில்லை. நான் எடுத்த எல்லா மாவையுமே இதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூவியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. நல்லா வெந்து மொறுமொறுப்பு தன்மை வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.